செவ்வாய் கிரகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாசா விஞ்ஞானிகள் உயிரினங்களை கண்டுபிடித்ததாகவும் பின்னர் அதை தற்செயலாக கொன்றதாகவும் விஞ்ஞானி ஒருவர் தெரிவித்துள்ளார். அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். வேற்று கிரகங்களில் உயிரினங்கள் உள்ளதா என்பது குறித்தும் வேற்று கிரகங்களில் மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது குறித்தும் பல்வேறு நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் என்பதால் அங்கு அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சீனா உட்பட பல நாடுகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் நாசாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஒருவர் செவ்வாய் கிரகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஆனால் விரைவில் அது அழிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். பெர்லின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் மற்றும் உறுப்பினரான ஷோல்ஸ் மஹூஷ் என்பவர்தான் இந்த கூற்றை வெளியிட்டுள்ளார். செவ்வாய் கிரகத்தில் வேற்று கிரக உயிரினங்களை நாம் கண்டுபிடித்திருக்கலாம், ஆனால் தற்செயலாக அவற்றை நாம் அழித்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிக் திங்க் என்ற ஒரு டிஜிட்டல் தளத்தில் இது குறித்து கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் நாசாவின் ஆய்வு குறித்து பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார். அதில் கியூரியாசிட்டி ரோவருக்கு முன்பு நாசா 1970களின் நடுப்பகுதியில் வைக்கிங் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது என்றும் இதற்காக செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் 2 லேண்டர்களை அனுப்பியது என்றும் அந்த லேண்டர்கள் மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகத்தின் மண்ணில் உயிரியல் பகுப்பாய்வையும் செய்தது என்றும் இது செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிய முதன்மையான நோக்கம் கொண்டது என்றும் கூறியுள்ளார். அதன்படி அங்கு கணிசமான நீரோட்டங்களின் விளைவுகளுடன் ஒத்துப்போகும் ஏராளமான புவியியல் அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார். நாசா அனுப்பிய வைக்கிங் சோதனைகளில் ஒன்று மண் மாதிரிகளில் தண்ணீரை சேர்ப்பதை நோக்கமாக கொண்டது. ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கதிரியக்க கார்பன் உட்செலுத்தப்பட்ட நீரானது செவ்வாய் கிரகத்தின் மண்ணில் செலுத்தப்பட்டது. அப்போது செவ்வாய் கிரகத்தில் சாத்தியமான நுண்ணுயிரிகள் இருந்தால் அவை ஊட்டச்சத்துக்களை உட்கொண்டு கதிரியக்க கார்பனை வாயுவாக வெளியிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்பினார்கள். வைக்கிங் லேபில் வெளியீட்டு பரிசோதனை என்று அறியப்படும் இந்த சோதனை ஆரம்பத்தில் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு பாசிட்டிவான முடிவுடன் திரும்பியது என்றும் ஆனால் அது தொடர்பான விசாரணையில் அங்கு கரிம பொருட்களின் எந்த தடயமும் இல்லை. ஆகவே மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து கரைசலை கொண்ட நீர் மிகவும் திரவமாக இருந்திருக்கலாம் என்றும் அதனால் எந்த உயிரும் சிறிது நேரத்திற்கு பிறகு இறந்திருக்கலாம் என்றும் ஷோல்ஸ் கூறியுள்ளார். எனவே இந்த சாத்தியமான நுண்ணுயிரிகளை நாம் அழித்திருக்கலாம். மேலும் அவர் இந்த கோட்பாடுகள் சிலருக்கு விசித்திரமாக தோன்றினாலும் செவ்வாய் கிரகத்தை போன்ற நிலப்பரப்பை கொண்ட நம் பூமியில் உள்ள அட்டகாமா பாலைவனத்தில் உப்பு பாறைகளுக்குள் வாழும் நுண்ணுயிர்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவை உயிர் வாழ மழை தேவையில்லை, அதிக நீர் அவற்றை அழிக்கும் என்றும் கூறியுள்ளார். இதே போல நாசா 50 ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்களை கண்டறிந்தது என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் விஞ்ஞானி ஸ்கோல்ஸ் மட்டுமல்ல, 2016இல் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வும் இதே கோட்பாட்டை கூறியது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல வருகிற 2028ஆம் ஆண்டில் நாசா தலைமையிலான செவ்வாய் ராக்கெட் மற்றும் சிறிய செவ்வாய் கிரக ஹெலிகாப்டர்களை சுமந்து கொண்டு பூமியிலிருந்து ஒரு லேண்டர் ஏவப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.